என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக் கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இன்றைய நாள் எப்படி போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகின்றார். உங்களை துன்புறுத்தியவர்களின் கண்களுக்கு முன்னால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். ஆகவே எப்பொழுதும் ஆண்டவருக்காக நீதி உள்ளவர்களாக வாழ முயற்சி செய்யுங்கள். அவரை போலவே இருக்க முயற்சி பண்ணுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களை மென்மேலும் உயர்த்துவார். பிரேஸ் தி லார்ட். அருமையான வார்த்தைகள் இது. நம்மளுடைய வாழ்க்கை என்னமோ ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு பிரதர். எப்படிதான் போதும் தெரிய மாட்டுது. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் சந்திக்க வேண்டிய சூழல்ல தள்ளப்படுறோம். இன்னைக்கு மகிழ்ச்சியா இருந்தா நாளைக்கு நாங்கள் துக்கமா இருப்போம். ஸோ இப்படியுமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஜெபிக்கின்ற பொழுது ஒத்துமையா ஜெபிக்கிறோம் பிரதர். குடும்பத்துல ஜெபம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பல சண்டைகள், பல சச்சரவுகள் குடும்பங்களுக்குள்ள. ஒத்துமையே இல்லைன்னு சொல்லி இன்றைய நாளில் சொல்றாங்களாம். பிரதர், நான் மட்டும் ஜெபிக்க வரேன் பிரதர், எங்க பசங்க யாருமே வரதில்லை, என் கணவர் கூட உட்காந்து ஜெபிக்க மாட்டாரு, அடிப்போடி வேலை இருக்கு, சும்மா ஜபம் ஓடிட்டு இருக்கா, என்ன குத்துற போறாரு கடவுள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பேசுறாங்க பிரதர். ரொம்பவே கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களை கூப்பிட்டு ஜெபிக்க சொன்னமா, நான் பப்ஜி விளையாடணும், எவ்வளோ வேலை இருக்கு எனக்கு, வெளியே ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்க பிரதர். கவலைப்படாதீங்க, குடும்பங்களில் ஒருத்தர் ஜெபிச்சா போதுங்க, கண்டிப்பாக மாற்றங்கள் கண்டிப்பாக கொண்டு வரலாம். ஏசப்பா தான் சொல்றாரு, உங்கள் குடும்பங்களில் ஒருத்தர் ஜெபியுங்கள் போதும், நான் மாத்திடுறேன் எல்லாத்தையும் அப்படின்ட்டு. அதனால ஒருத்தவங்க மட்டும் ஜெபிக்க கூடாதுங்க, எல்லாருமே ஜெபிக்கணும். ஜபங்கள் பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாருமே மாறிடுவாங்க கண்டிப்பாக. அப்படி பேசின வாய் அடுத்த ஒரு வாரத்தில் உட்காந்து ஜெபிப்பாங்களாம், அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்கள் நடக்குமா. ஸோ ரிமோட் காரை ஒருத்தர் செயல்பட்டால் மட்டும்தான் அந்த கார் ஓடும், இல்லைன்னா அந்த கார் அங்கேயே தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை இயக்குகின்ற ஒரு கருவியா இருக்காரு மட்டும் இல்லை, ஒரு உயிராகவும் இருக்காரு, நமக்குள்ள இருக்காரு. நீ இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி அவரு அங்க சுவிட்சை தட்டிட்டு இருக்காரு. நம்ம என்ன பண்றோம், அடடா இந்த பக்கம் போனா ஒரே ஆன்மீகமா இருக்கு, இந்த பக்கம் போனா ஜாலி சந்தோஷமா இருக்கு. இரண்டு பாதைகள் நான் சொல்ல நினைக்கிறேன் உங்ககிட்ட. நல்வழி அப்படின்னு சொல்லியிருப்பேன், இந்த பக்கம் போனா ஜாலியா போகலாம், ஆனா எண்டு காடு போட்டுருவாங்க இந்த பக்கம் ரூட்ல. ஆனா ஆன்மீக ரூட்ல போனீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் உடல் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடு பலத்தோடும் ஒற்றுமையுள்ள குடும்பங்களாக நீங்க இருப்பீங்க. கண்டிப்பா பண்ணி பாருங்க. இன்றைய நாள் வேத வசனம் அழகான ஒரு வசனத்தை கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. நான் திறந்த உள்ளத்துடன் எல்லோரிடமும் பேசாத. எப்படி? திறந்த உள்ளத்துடன் எல்லோரிடமும் பேசாத. உங்கள் எப்படின்னா அவர்கள் உனக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா சொல்றாங்க, அவர்கள் உனக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோ. ஆல்ரெடி எழுதிருந்தான் பைபிள்ல, சீராக் 8:19. நான் என்னவோ ஓனா கிரியேட் பண்ணி நான் சொல்லுங்க, இது பைபிள்ல போட்ட ஒரு வசனம், இது கண்டிப்பா போட்டிருக்கு, எடுத்து வாட்சி பாருங்க. நம்ம எல்லார்கிட்டும் எல்லா விஷயம் ஷேர் பண்றோம். அவங்க நம்மளுக்கு உண்மையா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? பேசுற வரைக்கும் அந்த இடத்துல அவங்க உண்மையா இருக்காங்களா இல்ல பொய்யா இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனா சொல்லிடுவோம், எல்லாத்தையுமே சொல்லிடுவோம். ஏ டு Z வரைக்கும் நம்ம குடும்பத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிடுவோம். அப்படி பண்ணவே கூடாது. அவங்க கேட்டு மட்டும் என்ன சொல்லுவாங்களா, சொல்ல போறாங்க. அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும், உன் கதையை கேட்டு உட்காந்து அப்பா முடிஞ்சுதுரா இந்த நாள் எப்படியோ போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்களாம். அதனால யாரும் உண்மையா இருக்க மாட்டாங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உண்மையா இருப்பாரு, நம்ம அவருக்கு உண்மையா இருக்கணும். அடுத்த ஒரு வேதவசனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது. உன் வாக்கு எனக்கு துன்பத்தில் ஆறுதல் அளிக்கின்றது, ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கின்றது. திருப்பாடல் 119:50 எடுத்து வாசி பாருங்க. அவ்வளோ அருமையா இருக்குங்க. வேதத்தை வாசிக்கின்ற போது ஒவ்வொரு விஷயங்களும் கத்துக்கலாம் நம்ம வாழ்க்கையில. அவ்வளோ வைப்ரேஷனா இருக்கும். நான் என்ன தினந்தோறும் சொல்றேன் அப்படின்னா, தினம் ஜெபியுங்கள். ஜெபிச்சாலும் சரி, வேதத்தை வாசிச்சாலும் சரி, உங்களுக்குள்ள ஒரு புது மாற்றங்கள் கண்டிப்பா கொண்டு வருவார் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாள் ஜெபம் உங்களுக்காக நான் மட்டும் இல்லை, அன்னை மரியாள் அம்மாவும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோட ஜெபங்களுக்கு செவி கொடுக்க போறாங்க. நீங்களும் ஜெபிக்க போறீங்க. உங்களுடைய ஜெபங்களும் கேட்டு பல அற்புதங்கள் நடக்க போகின்றது. ஜெபிப்போமா? என்னை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வாக்குறுதிக்கு நன்றி ஆண்டவரே. நீர் என்னை சூரியனைப் போல பிரகாசிக்க செய்வீர் என்று நான் நம்புகின்றேன் ராஜா. என் ஜெபத்திற்கு செவி சாய்த்து பதிலளித்தருளும் அப்பா. நீர் பூர்ண சற்குணவராய் இருந்ததைப் போல நானும் பூரண சற்குணமுடையவனாய் இருக்க உதவி செய்தருளும் அப்பா. என் இருதயத்திலும் வாழ்விலும் உண்மையை பின்பற்றும் கீழ்ப்படிதலை தாரும் ஆண்டவரே. நான் கையிட்டு செய்கின்ற வேளையில் சிறந்து விளங்க எனக்கு உதவி செய்தருளும் அப்பா. உமது வாக்கு தத்தங்களால் என்னை ஊக்குவித்தருளும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதிங்க. யாருக்கும் இந்த கஷ்டங்களை துன்பங்களை கொடுத்துறாதீங்கப்பா. உண்மையை அதிகமாக நேசிக்குமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன்.